ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்துல வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதம். வெள்ளை மொச்சை அப்புறம் 6 மிளகு இருந்தாலே போதும். பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டிலேயே செய்ய முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான விரதம். மாதம் மாதம் வளர்பிறையில வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதத்துக்கு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண வரன் கைகூடி அமையாதவங்க, இவங்க எல்லாருக்கும் பெரிய சஷ்டி விரதம் ஒரு வரப்பிரசாதம். அப்படி பெரிய சஷ்டிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தேய்பிறை சஷ்டி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சஷ்டியில நாம விரதம் வந்து வழிபாடு செய்யும் போது நம்மளோட கஷ்டங்கள் தீரும், கடன் தேய்ந்து போகும், எல்லா விதமான நன்மைகளும் உங்க குடும்பத்துக்கு ஏற்படும். பெரிய சஷ்டி, சின்ன சஷ்டி, அதாவது வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்காம சஷ்டி விரதம் அப்படின்னாலே அது முருகனுக்கு உரியது அப்படிங்கிறதால அந்த நாள்ல நம்ம சிறியதா ஒரு முருகன் வழிபாடு செய்தா கூட அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. அதுலயும் ஆங்கில புத்தாண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய முருகனுக்குரிய முதல் முக்கியமான விரதம் இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி தான். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை தரிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சஷ்டி விரதம் ரொம்பவே கை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில சர்க்கிள்களை மட்டுமே சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க, பெருசா முன்னேற்றம் இல்லை, எதை தொட்டாலும் தோல்வி மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஆறுமுகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கும் போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஏறுமுகம் ஏற்படும். இன்னொரு பக்கம் முருகப்பெருமானுக்குரிய எந்த ஒரு சஷ்டி விரதமா இருந்திருந்தாலும் அந்த சஷ்டி விரதம் என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். திங்கட்கிழமையில வந்தா சோமவார சஷ்டி, செவ்வாய்க்கிழமையில வந்தா மங்கள சஷ்டி, புதன்கிழமையில வந்தா புதவார சஷ்டி, நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். வெள்ளிக்கிழமையில வந்திருக்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சுக்கிரவாரத்துல வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி, சுக்கிர சஷ்டி விரதம் அப்படின்னு நம்ம ரொம்ப எளிமையா எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பலவிதமான தெய்வங்களுக்குரிய நாள். மகாலட்சுமி தாயார், லட்சுமி குபேரர், அதை விட முக்கியமானது சுக்கிர பகவான். ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சுட்டா பரம ஏழை கூட பணக்காரராக மாற முடியும். இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் உரிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தேய்பிறை சஷ்டி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் நமக்கு அமையும். நமக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதுலயும் ஆங்கில புத்தாண்டுல பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்துல சஷ்டி திதி அப்படிங்கிறது 2 நாட்கள் வந்திருக்கு. அதாவது ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய சஷ்டி திதி ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு. வியாழக்கிழமை காலையில 11 மணி 24 நிமிஷத்துக்கு தான் சஷ்டி பிறக்குது. அது வெள்ளிக்கிழமை காலையில 11 மணி 43 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. கேலண்டர்ல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் போட்டிருக்கு. ஆனா திதி வந்து வியாழக்கிழமை காலைல 11:30க்கு ஆரம்பிச்சிடுதே. அப்ப வியாழக்கிழமை கடைபிடிக்கணுமா இல்ல வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். எந்த ஒரு திதி நட்சத்திரம் நாம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கடந்து போகக்கூடிய நேரம் சூரிய உதயமா இருக்கிற பட்சத்துல அந்த நாள் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். என்னதான் வியாழக்கிழமை சஷ்டி பிறந்துட்டாலும் சஷ்டி திதி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது எப்ப நடக்குது? வெள்ளிக்கிழமை தான். அப்ப வெள்ளிக்கிழமை காலையில 11:45 மணிக்குள்ள நீங்க சஷ்டி விரதத்துக்கான எல்லா வழிபாட்டையும் செஞ்சிடலாம். அதுலயும் காலையில 10:12 ராகு காலம் அதுக்குள்ள முடிச்சிடுங்க. ஒருவேளை எங்களால வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியல, முருகப்பெருமானுடைய வழிபாட்டு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமையே மாலை நேரத்தில் நீங்க சஷ்டிக்கான விரதத்தை கடைபிடிக்கலாம். முருகன் வழிபாடு செஞ்சுக்கலாம். கூடுமான அளவுக்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி காலை நேரங்கள்ல முருகன் வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல சஷ்டி ரொம்ப முக்கியம்னு. சஷ்டி அப்படிங்கிறது திதிகள்ல 6வது திதியாக வரக்கூடியது. முருகப்பெருமானுக்குரிய எண் வந்து 6. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளும் 6. சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட அந்த திரு மந்திரங்களும் 6 தான். இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறதால இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க எடுக்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் 6 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மிளகு. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. மிளகு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடு. தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இருக்குல்ல, அதுல
6 நாட்களும் மிளகு மட்டும் தண்ணீர் மட்டும் எடுத்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு மிளகு விரதத்துக்கும் மிளகு வழிபாட்டுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு. 6 அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய எண் அப்படிங்கிறதால 6 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாட்டுல கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய தாந்திரிக முறைகள்ல அதிகமா தாந்திரிக முறையா நம்ம பயன்படுத்துறது இந்த மிளகு தான். வாராகி அம்மனுக்கும் கால பைரவருக்கும் ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த மிளகு. அடுத்ததா வெள்ளை மொச்சை சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்தது. ஒரு நாள்ல வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா மொத்தம் 3 நேரத்துல சுக்கிர ஹோரை வரும். காலையில 6 மணில இருந்து 7 மணி, மதியம் 1 மணில இருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8 மணில இருந்து 9 மணி. நம்ம இரவு நேரங்கள்லயும் மதிய நேரத்திலயும் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில 11:45 சஷ்டி முடிஞ்சிடும். கூடுமான அளவுக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 7 மணி 8 மணி அந்த நேரத்துக்குள்ளேயே இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி தீபம் ஏத்தி வச்சிடணும். அதுவும் காலையில 6 மணில இருந்து 7 மணி அந்த 1 மணி நேரம் சுக்கிர ஹோரை சொன்னோம்ல, அந்த நேரத்துல பண்றது விசேஷம் தான். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளை மொச்சை. யார் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில சுக்கிர தோஷம் இருக்கோ அவங்க வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில சின்னதா ஒரு கிண்ணத்திலேயோ இல்ல அகல் விளக்குலையோ வெள்ளை மொச்சை நிரப்பி வைத்து சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை சுக்கிர பகவானாக பாவித்து இந்த வெள்ளை மொச்சையை நம்ம பரிகாரமா வைக்கும்போது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கிரக தோஷத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர கிரக தோஷம் படிப்படியாக குறையும். சரி, இப்ப வெள்ளிக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி சுக்கிரவாரத்துல வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு காலையில சின்னதா ஒரு கிண்ணத்திலேயோ இல்ல ஒரு அகல் விளக்குலையோ வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த பொருட்கள். அது மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டிலையும் கடன் பிரச்சனைக்கூடிய வழிபாட்டிலையும் முக்கியமான தாந்திரிக பொருளாக பயன்படக்கூடிய 6 எண்ணிக்கை கூடிய மிளகு அதையும் அடுக்கி வச்சு உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோ கூட வச்சு நீங்க பூஜை பண்ணணும். அந்த நேரத்துல முருகப்பெருமானோட மந்திரங்கள், முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் இது எல்லாத்தையும் படிக்கிறது, இல்ல அந்த பாடல்களை வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கறது ரொம்ப விசேஷம். கூடவே மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு கடைசியா சுக்கிர பகவானையும் வேண்டிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சுக்கிர தோஷம் இருந்தா அது நிவர்த்தியாகணும்னு வேண்டிக்கோங்க. ஒருவேளை இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு தாந்திரிக முறையை நீங்க வெள்ளிக்கிழமை பண்ணல, வெள்ளிக்கிழமை காலையில எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்க வியாழக்கிழமை பண்ண போறோம், வியாழக்கிழமை காலைல 11:30 மணிக்கே சஷ்டி ஆரம்பிச்சதால மாலை நேரத்துல பண்ண போறோம் அப்படிங்கிறவங்க இதே இடத்துல அதே 6 மிளகு சில்லறை நாணயத்தை பயன்படுத்திக்கோங்க. ஆனா வெள்ளை மொச்சைக்கு பதிலா வெள்ளை கொண்டை கடலை எடுத்துக்கணும். காரணம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவாரம், குரு பகவானுக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை பண்ற மாதிரி இருந்தா அகல் விளக்குல வெள்ளை மொச்சை வைத்து அது மேல சில்லறை நாணயத்தை வைத்து 6 மிளக வைக்கணும். வியாழக்கிழமை பண்றது இருந்தா அந்த வெள்ளை மொச்சைக்கு பதிலா வெள்ளை கொண்டை கடலை, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் சேரும்போது நீங்க எது மேல வச்சு நீங்க பூஜை பண்ணாலும் சரி, முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு நேரடியா கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிவகையை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வெள்ளை மொச்சையையும் அந்த சில்லறை நாணயத்தையும் அந்த 6 மிளகையும் சின்னதா ஒரு பேப்பர்ல பொட்டலமா மடித்து உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோ கூட பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏதாவது விஷயமா வேண்டியிருப்பீங்கல்ல, அந்த காரியம் நிறைவேறதுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் தண்ணீரை விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஜனவரி 8 இல்லைன்னா ஜனவரி 9 இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.